திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கோவில் பூட்டை உடைத்து நகை, பணம் உள்ளிட்டவை திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலம்பட்டி ஊராட்சியில் உள்ள ராக்காச்சி அம்மன் கோவில் கதவின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் அங்கிருந்த தங்க மூக்குத்தி, 150 கிராம் வெள்ளி, 5 வெண்கல குத்து விளக்கு உள்ளிட்டவற்றை எடுத்துச் சென்றனர். இதேபோன்று கோவிலின் வெளிப்பகுதியில் உள்ள உண்டியலின் பூட்டை உடைத்து காணிக்கை பணத்தையும் திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த நத்தம் போலீசார் திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நிதி நிறுவனத்தில் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க முடியாமல் டெய்லர் ஒருவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். நேருஜி நகர் பகுதியைச் சேர்ந்த லக்ஷ்மணன் மனைவி மற்றும் 2 மகள்களுடன் வசித்து வந்தார். வீட்டின் பக்கத்து அறையில் இவரது தாய் தனியாக வசித்து வந்துள்ளார். டெய்லராக பணியாற்றி வந்த லக்ஷ்மணன் தாயார் தங்கியுள்ள அறையில் திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தனியார் நிதி நிறுவனத்தில் வாங்கிய கடன் பிரச்சனையால் லக்ஷ்மணன் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. காரைக்குடியில் விறகு வியாபாரியை அரிவாளால் வெட்டிய வழக்கில் 2 மாணவர்கள் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். மருதுபாண்டியர் நகரை சேர்ந்த விறகு வியாபாரி மணிவண்ணன் விறகுகளை ஏற்றிக்கொண்டு பாதகுமார் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது அவரை வழிமறித்த கனி என்ற இளைஞர் மணிவண்ணன் கழுத்தில் அணிந்திருந்த 1 சவரன் செயினை பறித்துள்ளார். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் 2 மாணவர்கள் உட்பட 6 பேர் இணைந்து பாதகுமாரை அரிவாளால் வெட்டிய நிலையில் அதனை வேடிக்கை பார்த்த ஷாகுல் அன்சாரி என்பவரையும் வெட்டியுள்ளனர். புகாரின் பேரில் 2 சிறுவர்கள் உட்பட 6 பேரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை கோட்டூர்புரத்தில் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் 15 லட்சம் ரூபாய் கையாடல் செய்த கணக்காளர் பெண் தோழியுடன் கைது செய்யப்பட்டார். கோட்டூர்புரம் ரஞ்சித் ரோடு பாட்டியா பேலஸ் என்ற முகவரியில் இயங்கி வரும் தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் திலகவதி என்பவர் மனிதவளத்துறையில் மேலாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன் நிறுவனத்தின் கணக்கை சரிபார்த்த போது கணக்காளராக பணிபுரிந்து வந்த யுவன் சங்கர் என்பவர் நிறுவனத்திற்கு சொந்தமான 15,11,000 ரூபாயை கையாடல் செய்தது தெரிய வந்தது. இதுகுறித்து திலகவதி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் யுவன் சங்கர் மற்றும் அவரது பெண் தோழி சிந்து ஆகியோரை கைது செய்தனர். கோவையில் OLX தளத்தில் மொபைல் போன்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் விற்பதாக பல்வேறு நபர்களின் ஆதார் அடையாளங்களை பயன்படுத்தி லட்சக்கணக்கில் மோசடி செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த தளத்தில் மொபைல் போன்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் உட்பட பல்வேறு பொருட்கள் வாங்கும்போது தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக பல புகார்கள் கோவை மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் பதிவானது. இதுகுறித்து கோவை மாநகர சைபர் கிரைம் பிரிவு போலீசார் OLX தளத்தில் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் விளம்பரங்கள் தொடர்பாக விசாரணை செய்தபோது மோசடி நடைபெற்றிருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து லேப்டாப், 3 செல்போன்கள், 5 சிம் கார்டுகள் மற்றும் 10 டெபிட் கார்டுகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். சென்னை மணலியில் வீட்டு வரியின் பெயர் மாற்றம் செய்ய 6,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட வரி மதிப்பீட்டாளர் கைது செய்யப்பட்டார். மணலி புதுநகர் வடிவுடையம்மன் நகரை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவர் தன்னுடைய வீட்டு வரியின் பெயரை மாற்றுவதற்காக வரி மதிப்பீட்டாளர் பாஸ்கரை அணுகியுள்ளார். அப்போது பெயர் மாற்றம் செய்ய 6,000 ரூபாய் லஞ்சம் தருமாறு பாஸ்கர் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஸ்ரீனிவாசன் ஊழல் தடுப்புத்துறை அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்த நிலையில் அவர்கள் கூறிய ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய பணத்தை பாஸ்கரிடம் வழங்கினார். அப்போது மறைந்திருந்த போலீசார் பாஸ்கரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். சித்திரம் அருகே பட்டப்பகலில் வீடு புகுந்து நிதி நிறுவன அதிபரின் மனைவியை மிரட்டி 27 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அத்திக்கோம்பை முத்துநகரில் நிதி நிறுவன அதிபர் சண்முகம் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் இவரது வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் சண்முகத்தின் மனைவி விஜயலட்சுமி மற்றும் அவரது மகளை மிரட்டி தங்கத்தாலி உட்பட 27 சவரன் நகைகள் மற்றும் பணத்தை திருடி கொண்டு தப்பிச் சென்று விட்டனர். இது குறித்து ஒட்டன்சத்திரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கிணற்றில் இருந்த நீர் மோட்டாரை திருடிவிட்டு மர்ம நபர்கள் கல்லை கட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மூலசமுத்திரத்தைச் சேர்ந்த சாந்தா என்பவர் தனது வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச மின்மோட்டார் சுவிட்சை போட்டுள்ளார். மோட்டார் இயங்கும் சத்தம் கேட்காத நிலையில் அவர் கிணற்றில் எட்டி பார்த்தபோது மோட்டாருக்கு செல்லும் ஒயர் அறுக்கப்பட்டு மோட்டார் திருடப்பட்டதும் மர்ம நபர்கள் சுமார் 30 கிலோ கல்லை கட்டியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். முன்னதாக இதே கிணற்றில் 2 முறை மின்கம்பி, மின்மோட்டார் திருடப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பெண்ணை பின்தொடர்ந்து சென்று கழுத்தில் இருந்த 5.5 சவரன் தாலிச்சங்கிலியை பறித்த வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் நிகழ்ந்த இந்த துணிகர கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளியை தேடி வந்தனர். இந்த நிலையில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் பங்காரு அடிகளார் நகரைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரிடமிருந்து தங்க நகையை பறிமுதல் செய்ததுடன் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ராமநாதபுரம் சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மதுராந்தகம் பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கஞ்சா விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடத்திய மதுராந்தகம் போலீசார் கெண்டரச்சேரியைச் சேர்ந்த ஆகாஷ், மேலவளம்பேட்டையைச் சேர்ந்த பிரவீன், குன்னவாக்கத்தைச் சேர்ந்த செல்வத்தை கைது செய்தனர். விசாரணையில் 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து வழக்கு பதிந்து 3 பேரையும் சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மேற்கு தாம்பரத்தில் பட்டா கத்தியை காட்டி பெண்ணிடம் செல்போன் பறித்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ரங்கநாதபுரம் 2வது குறுக்கு தெருவை சேர்ந்த பாக்யலட்சுமி என்பவர் இரவு தனது வீட்டிற்கு வெளியே 2 மகன்களோடு பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது 3 இருசக்கர வாகனங்களில் வந்த 6 பேர் தாங்கள் பெருங்களத்தூர் ரவுடிகள் என்று கூறி கத்தியை காட்டி மிரட்டி அவர் வைத்திருந்த விலையுயர்ந்த செல்போனை பிடுங்கிக் கொண்டு இனி இப்பகுதி மக்கள் தங்களுக்கு மாமூல் கொடுக்க வேண்டும் என கூறி தப்பியுள்ளனர். பின்னர் அவர் அளித்த புகாரின் பேரில் 4 பேரை கைது செய்த காவலர்கள் அவர்களிடமிருந்து 3 பட்டாக்கத்தி செல்போனை பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 2 வரை தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் மான்களை வேட்டையாடி கொம்புகளை காரில் வைத்திருந்த 2 மீது வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து அபராதம் விதித்தனர். சிவகிரியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அந்த பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த காரை சோதனை செய்தனர். அப்போது 3 மான் கொம்புகள் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து காரில் இருந்த கிருஷ்ணகுமார், தியாகு ஆகிய 2 மீதும் வனத்துறையினர் குற்ற வழக்கு பதிவு செய்து தலா 50,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். திருப்பத்தூர் அருகே வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த ஓய்வு பெற்ற உதவி தொடக்க கல்வி அலுவலரின் 2 சக்கர வாகனத்தை சிறுவர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துரை நகரைச் சேர்ந்த புஷ்பராஜ் தனது வீட்டின் முன்பு 2 சக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்திருந்தார். இதனை நோட்டமிட்ட 2 சிறுவர்கள் 2 சக்கர வாகனத்தின் பூட்டை உடைத்து திருடிச் சென்றுள்ளனர். இது குறித்து புஷ்பராஜ் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 சக்கர வாகனத்தை திருடிய சிறுவர்களை தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே SBI ATM மையத்தில் AC இயந்திரம் உடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கழனிவாசல் புதுரோட்டில் உள்ள காம்ப்ளெக்ஸில் ATM மையத்தில் உள்ள ஏசியை மர்ம நபர்கள் உடைத்துள்ளனர். அதே பகுதியில் உள்ள ATM மைய இயந்திரத்தையும் மர்ம நபர்கள் கல்லால் சேதப்படுத்தியுள்ளனர். இது குறித்து காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் ATMில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டனரா அல்லது பணம் வராத காரணத்தினால் ATM இயந்திரத்தை உடைத்தனரா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஆவடியில் ஏலச்சீட்டு நடத்தி பலரிடம் 48 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சதாசிவம் என்பவர் ஏலச்சீட்டு மற்றும் தீபாவளி பணச்சீட்டு நடத்தி பலரிடம் 48 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்த பரமேஸ்வரி என்பவர் ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்திருந்தார். இதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய ஆவடி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தலைமறைவாக இருந்த சதாசிவம் என்பவரை கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சி செந்தமிழ் நகரில் வசித்து வந்த 2 குழந்தைகளின் தாயான ஆஷா தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 1 லட்சம் ரூபாய்க்கு மாதம் 10,000 ரூபாய் வட்டி தருவதாக கூறிய நிதி நிறுவனத்தில் ஆஷா கடன் வாங்கி பணம் கட்டிய நிலையில் நிதி நிறுவனம் மோசடி செய்ததால் கணவன் மனைவி இடையே தகராறு இருந்து வந்துள்ளது. அதன் காரணமாக ஆஷா தற்கொலை செய்து கொண்டாரா என்னும் கோணத்திலும் விசாரணை தொடர்கிறது.